அடுத்து வந்து "ஆடிப்போன ஆவணி." இது ஒரு பயங்கர ஃபேமஸான பாட்டு. பர்சனலா எனக்கு இதில நல்லா கனெக்டட்னா, அதான் அந்த யுவன் ஃபேஸ் வந்து ஒரு மாரி ட்ரையா இருக்க டைம்ல, சந்தோஷ்ன்னு ஒருத்தர் உள்ள வந்து அந்த ஸ்பேஸில கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண மாரி இருந்துச்சு. அந்த அட்டகத்தி ஆல்பமே ஒரு பயங்கரமான ஆல்பம். எல்லா பாட்டும் பிடிக்கும். "ஆடிப்போன ஆவணியும்" வந்து பயங்கரமான ஒரு பாட்டு. கானா பால வந்து அந்த டைம்ல பீக்ல இருந்தாரு. அவரு பாடாத படமே இருக்காது. மோஸ்ட்லி ப்ரொமோஷனுக்கோ இல்ல அது அந்த அந்த அ ஒரு பாட்டு கானா பாலா பாடியிருந்தா, அந்த படத்துக்கு நல்ல ரீச் கிடைக்கும். நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு படத்தில பாட வச்சுருவாங்க. அது இந்த "ஆடிப்போன ஆவணி" ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அவர் வாய்ஸ்ல வந்து. மத்த பாட்டு வந்து மோஸ்ட்லி ஒரு டோன் அவரு அவரு வந்து கம்போஸ் பண்ணி பாடுன மாரி மத்த சில பாடல்கள் இருக்கும். மோஸ்ட்லி அந்த மாரி யூஸ் பண்ற மாரி. இது இவரோட பாட்டு அப்படின்ற மாரி இருக்கும். "ஆடிப்போன ஆவணி" சந்தோஷ் ஒர்க் பண்ணி கானா பாலாவ பாட வச்சிருக்காரு அப்படின்ற மாரி இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி சொல்றேன்னா, நீங்க மத்த பாட்டையும் சந்தோஷ் கூட இவரு ஒர்க் பண்ண பாட்டையும் கேட்டு பாருங்க. கண்டிப்பா அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ, அதில வந்து இது பயங்கரமான பாட்டு. இது சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். பஸ்ல இருந்து ஒரு ஒன் சைடா சைட் அடிச்சுட்டு பாடுற மாரியான பாட்டு.